எனக்கு தெரிஞ்ச தம்பி ஒருத்தர் தஞ்சாவூர்லேருந்து உதவி இயக்குனராக சேரணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வேலை தேடி வந்தார். அவருக்கு சரியான வேலை கிடைக்காதனால ஜொமேட்டோவில் டெலிவரி பாயாக சேர்ந்துட்டார். எப்போவுமே டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் அழுக்காகி அப்படியே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி கோவமாக தான் வருவார். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கர ஹாப்பினஸ்ஸாக சிரிச்சிட்டே வந்தார். எனக்கு அவர் பார்த்தோன்னே ஒரு டவுட் வந்து, என்ன தம்பி ஏதாவது பொண்ணுங்கன்னு மாட்டிக்கிச்சா அப்படின்னு கேட்டேன். அப்போது சொன்னார், இல்லைண்ணே ஒரு வீட்டுக்கு டெலிவரி கொடுக்க போயிருந்தேன். ரொம்ப பழைய வீடு, 70 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா. அவங்களோட சாப்பாடை கொடுத்துட்டு நான் திரும்பும்போது தம்பின்னு கூப்பிட்டாங்க. என்னம்மான்னு கேட்டால், தம்பி நான் சாப்பிட்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் என் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஏம்மா என்னம்மான்னு கேட்டேன். இல்லை தம்பி, நான் யார் கூடயாவது பேசிக்கிட்டே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, அதை என்னோட 5 நிமிஷம் உட்காந்து பேசிக்கிட்டீங்களேன்னு சொன்ன உடனே அவங்க கண்ணிலேருந்து பொல தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்காந்து அவங்க சிரிச்சிட்டே சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே, அம்மா ஏம்மா உங்களுக்கு பசங்க யாரும் இல்லையா, சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு கேட்டேன். அப்போ அவங்க பசங்களாம் இருக்காங்கப்பா, 3 பசங்க இருக்காங்க. 3 பேருமே அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் வெளிநாட்டில் இருக்காங்க. என் ஹஸ்பண்டு மிலிட்ரிக்காரு, இறந்து ஒரு 15 வருஷம் ஆகிப்போச்சு. எனக்கு பசங்க மாதம் மாதம் பணம் அனுப்புவாங்கப்பா, தேவையை விட அதிகமாக அனுப்புவாங்கப்பா. ஆனால் எப்போவாவது ஒரு இதாப்பா பேசுவாங்க. நானே விருப்பப்பட்டு பேசணுன்னு ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, ரொம்ப நன்றிப்பா, அன்றைக்கி மனசார நிம்மதியாக சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா அந்த தம்பிக்கு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் வேணான்னு இருக்காரு. இல்லைப்பா நீ என் பிள்ளை மாதிரி தான், இதை வச்சுக்கோப்பான்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சு திணிச்சு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. இவரும் கண் கலங்கிட்டே அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போய் ஒரு மரத்தடியில் நின்று அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அவங்க ஃபோன் எடுத்த உடனே, என்ன தம்பி அதிசயமாக இருக்குது, எனக்கு ஃபோன்லாம் பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஓனை அழுதுட்டு, சாரிம்மா என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு மாதம் மாதம் செலவுக்கு பணம் அனுப்புகிறேன், அதுவே உனக்கு நிம்மதியை சந்தோஷத்தை தந்துடும் நினச்சிட்டோமா, நான் புள்ளன்றவன் ஃபோனை போட்டு 2 வார்த்தை பேசினாலாம் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான்மா தெரியும். அதே எனக்கு இன்னொரு தாயின் மூலமாக கடவுள் உணர்த்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நான் டெய்லி உனக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுவோமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்மளில் பல பேர் இப்படி தாங்க இருக்கிறோம். ஏதோ வெளிநாட்டில் வேலை செய்கிறோம், பெற்றவங்க எங்கேயோ ஒரு மூலையில் கிராமங்களில் இருப்பாங்க. 1000 2000 5000 இல்லை சம்பளம் வாங்குற முழு காசையோ அவங்களுக்கு அமுச்சு விட்டுட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, விருப்பப்பட்டதே சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டுறோம். அதில் இல்லைங்க சந்தோஷம். வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ ஃபோனை போட்டு அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம், அம்மா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஏதாவது செய்யணுமா, ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்கன்னா கோடி ரூபாய் நீங்கள் அனுப்பிச்சிக்க சமம். நீங்கள் பணமே அனுப்பலாம் கூட அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த ஜீவன்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு இந்த தம்பி இதை சொன்ன உடனே கேட்ட உடனே என்னை அறியாமலே எனக்கு கண்ணீர் வந்துடுச்சு. நீங்கள் யாராவது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா, அப்பா அம்மாட்ட பேசாமல் வந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி 2 நிமிஷம் பேசுங்க.